இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கதவை சாத்திடுச்சு அப்படின்னா நிறைய கட்சிகளுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜகவை தலைமையாக ஏற்றுக்கிட்டு போன வாட்டி போய் நட்டாத்தில் நின்னது அவங்களுக்கே தெரியும். அப்போது விஜய் அவர்கள் புதிய கட்சி, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, அவர் இன்னும் களத்துக்கே வரலன்றது என்னோட பார்வை. அதாவது களத்தில்னா அரசியலுக்கு வந்துட்டார், போராட்டம் மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது அவர் இன்னும் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறார், இன்னும் களத்துக்கு இறங்கலை. அப்படி இருக்கக்கூடிய விஜய், ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் களத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. பட் நான் தான் அப்படின்னும் போது தன்னை முன்னிலைப்படுத்தும் போது கூட வந்து சேர்றதுக்கு யாரும் உறுதுணையாக இல்லை. அவரோட நிலைப்பாடு அது. அப்போது எந்த பஸ்ஸில் ஏறினா ஓரளவுக்கு எம்எல்ஏவும் ஆக முடியும், குறைந்தபட்ச எதிர்கட்சி ஆகலாம், இல்லை ஒருவேளை மக்கள் விரும்பினா ஆளுங்கட்சி ஆகலாம்னா அது அதிமுக தான். இப்போ அதிமுக வந்து ஒருவேளை அன்புமணி ராமதாஸ்க்கு இல்லை, இவர் இல்லை நாங்கள் நினைக்கிற பாமக அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்கன்னா அந்த பாமக அவுட்டு. இல்லை பெரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு போதிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை, இவங்களுக்கு ஐயாவோட சேர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு கட்சி நினைக்குதுன்னா அப்போ அந்த கட்சி அவுட்டு. அப்போ இந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேலே இவர்களே புத்திசாலித்தனமாக தீர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அறிவாலயமோ இல்லை அதிமுக தலைமையகமோ இல்லை ஏதோ ஒரு கட்சி, இல்லை விஜயோட பனையூரில் போய் நீங்கள் பேசிங்க, இல்லை ஒரு நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த பிளவுபட்ட பாமகவை போய் உட்காந்து நீங்கள் பேசும்போது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை கேட்கக்கூடிய தொகுதிகளோ கண்டிப்பாக கிடைக்காது.